கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். ஏனென்றால் நாம் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்திலே வந்திருந்து கேட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் கூடவே இருந்து சகலதையும் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் வசிக்கும் தேசத்தை செழிப்புள்ளதாக மாற்ற விரும்புகிறார். நாம் கையிட்டு செய்கிற வேலைகளிலே அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதற்காக தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை அவர் திறக்க விரும்புகிறார். இதுதான் அருமையானவர்களே இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தையாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மீண்டுமாக இந்த வாக்கியத்தை வாசித்து பாருங்க. அங்கே பார்க்கும் பொழுது நாளை அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலே 19 மூலமாக கர்த்தர் நம்மோடு என்று பேசுகின்றார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? ஆம், கர்த்தர் பேசுகின்றார். விசுவாசத்தில் நாம் உறுதியாயிருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டவை என்பதை நாம் அறிவோம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளுவோம். அவர் தருவதெல்லாம் அழியாத ஒரு ஆசீர்வாதம். இன்று இருந்து நாளை போய்விடுகின்ற ஆசீர்வாதம் அல்ல, அழியாத ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாளை, வருகிற கிழமை, வருகிற மாதம் என்று மனுஷன் சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு என்பதே நம் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம் லூக்கா சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தயவு வாசி. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த காலத்திலே ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற மனிதன்
இயேசுவை பார்க்க, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் விரும்பினான். ஜனங்கள் இயேசுவை சூழ இருப்பதினாலே அவரை அவனாலே பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய சரீர வளர்ச்சி மிகவும் கட்டையாக இருந்தது. இதனால என்ன செய்தான் என்றால், ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி இருந்து விட்டான். இம்மட்டுக்கும் அவன் யார்? அவன் பெரியதொரு உத்தியோகஸ்தன். அரசாங்கத்திலே ஒரு மதிப்பு பெற்ற ஒரு மனுஷன். சிந்தித்து பாருங்க, நீங்க ஓடி போய் மரத்தில் ஏறி இருப்பீங்களா? இப்ப ஏறண்டாலும் ஏற மாட்டீங்க, ஏண்டா வெக்கப்படுவீங்க. ஆனால் இந்த சகேயு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஓடி போய் அவர் தன்னையே மறந்து போய் ஒரு காட்டத்தி மரத்திலே ஓடி போய் ஏறி இருந்துட்டார். இப்பொழுது அந்த வழியால தான் ஆண்டவர் இயேசு வாரார். அதனாலதான் நான் ஓடி போய் அவரை பார்க்க அந்த வழியில இருந்த மரத்தில் ஏறிட்டார். இப்பொழுது பாருங்க, அந்த வழியாலே வந்த ஆண்டவர் இயேசுவை அவன் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சை. மற்றவர்கள் என்னத்தை சொன்னாலும் நமக்கு பரவாயில்லை, இயேசு அவரை பார்க்க வேண்டும். பின்ன இயேசுவை எப்படியும் பார்த்து விட வேண்டும் என்ற அவனுடைய அந்த பாருங்க அந்த வாஞ்சை, தன்னுடைய மேன்மையான அந்தஸ்துகள், மேன்மையான மதிப்புகள், இவைகளை கூட எண்ணி பார்க்க அவனால நேரம் கிடைக்கல. ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயலைத்தான் இங்கே சகேயு செய்ய தயங்கவில்லை. நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு மரத்தில் ஏறி இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கூட சிலர் நினைக்கிறார்கள் இயேசுவினிடத்திலே போவது ஒரு பிச்சைக்கார கூட்டம் தான் போகும் என்று தான் நினைக்கிறாங்க. சிந்தித்து பாருங்க, நாங்க படித்தவர்கள், நாங்கள் மதிப்புக்குரியவர்கள், நாங்கள் மேன்மையான அந்தஸ்துடையவர்கள். ஆகவே ஏழை எளியவர்கள் பிச்சைக்காரர்கள் கூடுகின்ற இடத்துல நாம் போயிட்டு இருக்கிறதா என்று கூட இன்றைக்கு எண்ணுகிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு தப்பான எண்ணம். இந்த ஒரு தப்பான எண்ணம் கொண்டவர்களாய் கர்த்தர் இயேசுவை தேடாமலும் அவரிடம் வராமலும் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் போய்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையிலே பெருமை உள்ளவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை அல்லவா? தேவனுடைய பார்வையிலே இப்படிப்பட்டவர்கள் பெருமை உள்ளவர்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பின்னாகவே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நின்றால், தேவனோடு எதிர்த்து நின்று ஒரு மனுஷன் வாழ முடியுமா? சிந்தித்து பாருங்க. ஒரு வேளையிலே தற்போதைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் போல தோன்றலாம், குறையில்லாதவர்கள் போல தோன்றலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் அவன் அந்த தன்னுடைய பெருமையினாலே அவன் தேவனோடு எதிர்த்து நின்ற அந்த சம்பவத்தை அவன் அனுபவிப்பான். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியாது. ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் மிகவும் தூரமாயிருக்கிறார்கள். இந்த சகேயுனுடைய விசுவாச செயலை பாருங்க. தேவன், அதாவது அந்த தாழ்மையான ஒரு செயல். என் இயேசுவை பார்க்க வேண்டும். யார் இயேசு? நான் அறிய வேண்டும். பின்னாகவே அந்த தாழ்மையின் செயலை தேவன் அங்கே காணுகிறார். அது தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை அசைத்தது. இயேசு அந்த மரத்தடிக்கு சென்றதும்
அப்படியே அண்ணார்ந்து பார்த்து சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. பாத்தீங்களா, சகேயுடைய பேரே அவருக்கு தெரிஞ்சிட்டது. இப்ப மரத்துக்கிட்ட போய் நின்ற சகேயுவே, சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பின்ன பாருங்க, ஆண்டவருடைய வழியெல்லாம் சீக்கிரமாய் இன்றைக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பின்ன அழியாத ஒரு ஆசீர்வாதம் அவன் வீட்டிலே தங்க விரும்புகிறது. கவனியுங்க, யாரிடத்திலே? தாழ்மை உள்ளவர்களிடத்திலே தேவனுடைய கிருபை பாய்ந்து செல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த நேரம், நாளை அல்ல, பின்பு அல்ல, அல்லது வருகிற மாதமோ வருஷமோ அல்ல, இன்றைக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சில பேரை பொதுவாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடுகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாதிக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டால், இன்று எனக்கு நேரமில்லை, நாளை பார்ப்போம், அல்லது அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது பார்ப்போம் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதோ ஒரு அழைப்பு வரும் பொழுது அவர் இன்றைக்கு அந்த வருகிற ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் தட்டி விடுகின்றார். இதுதான் உண்மை. அருமையானவர், இன்று கர்த்தருடைய பிள்ளைகளிலே பாருங்கள், சிலர் கூட இன்றைக்கு இவ்விதமான பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நாவானது பெருமையானவைகளை பேசுகின்றதாய் இருக்கிறது. அதைத்தான் யாக்கோபு சுட்டி காட்டுகின்றார். மட்டுமல்ல, இன்றைக்கு பாருங்கள், அவருடைய உள்ளத்திலே ஒரு பெருமை. சபையிலே வந்தாலும் சாதாரணமான மக்களுக்கிட்ட இருந்தா நமக்கு மதிப்பில்லை என்று சொல்லி நினைப்பாங்க. பெருமை. அப்படிப்பட்டவருடைய வீட்டிலே கர்த்தர் தங்க மாட்டார். பாருங்க, புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்து இருக்க மாட்டார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சில தேவ பிள்ளைகளை வீட்டில பாருங்க, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பெரிய போட் போட்டுருவாங்க, படங்களை கொளிய வைத்திருப்பாங்க. நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனம் எல்லாம் இருக்கும். நல்லது, அது தவறல்ல. அநேக வசனங்கள் தொங்கும், ஆனால் அது நல்லது. ஆனால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது வழி அல்ல. இயேசுவோ நம்மிலும் நம் வீட்டிலும் இன்றே தங்க விரும்புகிறார். நம்மிடத்திலே கர்த்தர் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சகேயு பாருங்கள், தன் வீட்டிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய செயலை கவனியுங்க. ஆண்டவர் வந்துட்டாரு. வந்தவுடனே, ஆண்டவரே வந்திருக்கிறேன், இருமாண்டவரே, தேத்தனி போட்டுட்டு வரவா, கோப்பி ஊத்திட்டு வரட்டா, கேக் சாப்பிட்றீங்களா ஆண்டவரே என்று சொல்லி கேட்டானா? இல்ல. அல்லது ஆண்டவரே இன்றைக்கு என்ன நியூஸ், ஆண்டவரே இன்றைக்கு என்ன ஊர்ல என்ன நியூஸ் ஓடுது, இதனை பற்றி கேட்டானா? இல்லை. இப்போ சகேயு தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கும் இயேசுவுடன் என்ன பேசுகிறான்? சிலர் பாருங்க, இன்னும் பார்க்கல, தங்களுடைய வீட்டின் ஒரு பெருமதியான பொருட்களை எல்லாம் காட்டுவாங்க. வேதத்துல இருக்குது, காட்டுவாங்க. ஓடி போய் தங்களுடைய வீட்டிலே தாங்கள் சம்பாதித்த பெரிய அழகான பொருட்களை எல்லாம் காட்டுவாங்க. தங்களுடைய மதிப்புமிக்க வேலைகளை, செல்வாக்குகளை, ஜனங்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்குகளை பற்றி குறித்து பேசுவாங்க.
அல்லது தன்னுடைய மேன்மைகளை குறித்து தங்களுடைய மேன்மைகளை குறித்து பேசுவாங்க. ஆனா சகேயு பேசுறதற்கு உரிய சந்தர்ப்பம் இருந்தது, உரிய தகுதியுடையவனாய் இருந்தான். ஆனால் அவையெல்லாம் பேசினானா? இல்லவே இல்லை. இயேசு அவன் வீட்டிலே அவன் பக்கத்திலே இருக்கும் போது சகேயு தன்னை சோதித்து பார்த்து குற்ற உணர்வு அடைகிறான். அருமையானவர்களே, பார்த்தீங்களா? குற்ற உணர்வு அடைகிறான். நான் எவ்விதமாக இந்த சொத்தெல்லாம் சேர்த்தேன், எவ்விதமாக நான் ஏழைகளை வருத்தினேன், எவ்விதமாக நான் மனுஷரை வருத்தி அவளிடத்திலே இருந்து பறித்தெடுத்தேன், எத்தனை பேரிடத்திலே நான் லஞ்சம் வாங்கினேன், எத்தனை பேரிடத்திலே கடுமையாய் நடந்தேன், எதன் மூலமாக நான் சேர்த்து வைத்த இந்த செல்வம் எல்லாம் இந்த வீட்டிலே நிறைந்திருக்கிறதே என்பதை தன்னை சோதித்து பார்த்து குற்ற உணர்வு அடைந்தான். அருமையானவரே, அதன் விளைவு என்ன தெரியுமா? உடனே என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே பாவ அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்கிறான். அப்பொழுது நம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே. அழியாத சொத்து, அழியாத ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உண்டா? சிந்தித்து பாருங்க. நம்முடைய தொழிலிலே உண்மை உண்டா? நம்முடைய வேலைகளிலே உண்மை உண்டா? அரசாங்கத்துக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அரசாங்கத்துக்கு தெரியாமல் நாங்கள் பலவிதமான முறைகளிலே நாங்கள் சம்பாதிக்கிறோமா? தவறான கணக்கு வழக்குகளை எழுதி அரசாங்கத்துக்கு காட்டுகிறோமா? நாங்கள் தவறான வழியிலே சென்று அரசாங்கத்தை ஏமாத்துகிறோமா? மட்டுமல்ல, ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், இன்னுமாக இவர்களுடைய பொருட்களை, பணத்தை நாம் அபகரித்து வாழுகிறோமா? பொய் பேசி சம்பாதித்து வாழுகிறோமா? அதன் மூலமாக நான் சேர்த்தவைகள் எத்தனை? சிந்தியுங்க. ஏன் தெரியுமா? இதை நாம் சிந்திக்காமல் இருப்போமாயின் அதுதான் நம்முடைய வீட்டிலே சாபம். அந்த சாபம் நம்முடைய வீட்டிலே இருக்கும் வரை ரட்சிப்பு நம் வீட்டிலே வராது. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழிய பாதையிலே அநேக அனுபவங்கள் உண்டு. சில நேரங்களிலே பாருங்கள், சிலர் பலவிதமான கஷ்டங்கள் நிமித்தமாக, பலவிதமான வேதனைகள், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வேதனைகள், கட்டுக்கள் மூலமாக வரும்படி கூப்பிட்டிருக்கிறார்கள். வாருங்கள், ஒரு வந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாங்கள் செல்லுகின்ற இடத்திலே கர்த்தர் உணர்த்துவார். அந்த வேளையிலே நான் கேட்டிருக்கிறோம், முதலாவது ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இந்த வீட்டிலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது காரியங்கள் இருக்குதா சகோதரனே, சகோதரி என்று சொல்லி கேட்போம். அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆராய்ந்து பார்த்து அவ்விதமான விடுதலை பெற்ற எத்தனையோ மக்கள், அருமையானவர்கள், எங்களுடைய ஊழிய பாதையிலே நாங்கள் செய்து கண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்திப்போம். இந்த சகேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே இருக்கிறார் என்ற பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான். மட்டுமல்ல, தன்னை சோதித்து அறிந்தான். தான் பாவி என்பதை உணர்ந்தான். ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த நேரம்தான் ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறார், இன்றே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சரி, அடுத்ததாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க.
யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் இன்று காணுகிற எகிப்தியரை நீங்கள் இனி காண மாட்டீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று பாருங்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறி அவர்கள் எங்கே வருகிறார்கள்? சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே வந்த பொழுது அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். தங்களை தொடர்ந்து ஒரு பெரியதொரு படை ஒன்று வருகிறது. அது என்ன படை? எகிப்திய சேனைகள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அதை கண்டவுடனே பயந்தார்கள், கலங்கினார்கள். அப்பொழுதுதான் ஜனங்களை பார்த்து இந்த மோசே சொல்லுகிறார், பயப்படாதீங்க, இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிற செயலை பாருங்கள், இன்றைக்கே பாருங்கள் என்று சொல்லி அங்கே மோசே அந்த தேவ ஜனங்களுக்கு அங்கே சொல்லி பலப்படுத்துகிறார். அருமையானவர்கள், அப்படியே பாருங்க, அந்த தேவ ஜனங்களுடைய கண்களின் முன்பாக செங்கடல் இரண்டாக பிரிந்தது. அவர்கள் கண் முன்னே அந்த பாதை ஒன்று அமைந்தது. அவர்கள் கர்த்தர் அளித்த பாதுகாப்போடு அந்த சமுத்திரத்தை கடந்து போகிறார்கள். அருமையானவர்களே, எகிப்தின் சேனைகள் அவர்களை துரத்தி வந்ததல்லவா? அந்த எகிப்தின் சேனைகள் அந்த தேவ ஜனங்களை துரத்தி கொண்டு அவர்கள் சென்ற பாதையின் ஊடாகத்தான் அவர்கள் துணிகரமாக சென்றார்கள். நடந்தது என்ன? அதே பாதையிலே வைத்து சமுத்திரத்தால் அனைவருமே அழிக்கப்பட்டாங்க. பாத்தீங்களா? தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரே பாதை, ஆசீர்வாதத்தின் பாதை, விடுதலையின் பாதை. ஆனால் அவர்களுக்கு எதிரான இந்த கூட்டத்துக்கு அதே பாதை சாபமாக முடிந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய செயலை கண்டு பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மனம் திரும்பி தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்குள் அடங்கி இருக்கும் அந்த கிருபையை நினைத்து பார்க்கிறோமா என்பதை ஒரு விசை சிந்திப்போம். நாங்கள் மனம் திரும்பினோம், தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இதோடு நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம் அல்லவா? அதற்குள்ளே அந்த சத்தியத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் கிருபையை நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீங்களா? அவர் நமக்கு அளித்த அந்த ரட்சிப்பை நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை இன்றே இந்த வேளையிலே திறக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் கண்கள் அதை நிச்சயமாக காணுகிறது. பாவத்துக்கு மரித்த நான் இனி அதிலே எப்படி பிழைப்பேன் என்பது அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையின் அறிக்கையாக இருக்கட்டும். பாவத்துக்கு மரித்த நான் இனி அதிலே எப்படி பிழைப்பேன், இதுவே நம்முடைய அறிக்கையாக எப்பொழுதும் இருக்கட்டும். இன்றைக்கு நான் காணும் எகிப்தியரை, ஆம் அருமையானவர்களே, உலகம், பாவம் போன்றவற்றால் இன்றைக்கு திருப்திப்படும் இந்த சுபாவங்களை இனி நான் காண்பதில்லை. அருமையானவர்களே, இதுதான் அருமையானவர்களே ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. இதுதான் எங்களுடைய அறிக்கையாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய அறிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படியாயில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்ததாக நாங்கள் சகரியா
9ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். பார்த்தீர்களா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவருடைய வார்த்தையில நாளை, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்று இல்லை, இன்றைக்கே என்பதுதான் அருமையானவர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருடைய அவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய சுபாவத்தை பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே எப்பொழுதும் இன்றைக்கு என்றுதான் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாளைக்கு, நாளன்று, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்று ஒரு நாளுமே இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு இரட்சிப்பான அந்த இரட்டிப்பான அந்த நன்மை, அருமையான அந்த ரட்சிப்பு இன்றைக்கே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு பாருங்கள் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறவர், அதுவும் இன்றைக்கே தருகிறவர் அல்லவா? எத்தனை பேர் நாங்கள் இதை விசுவசிக்கிறோம்? சிந்தித்து பாருங்க, எத்தனை பேர் விசுவசிக்கிறோம்? நாங்கள் விசுவசிப்போம் அருமையானவர்களே. இது கர்த்தருடைய வார்த்தை. வாசிங்க 31வது சங்கீதத்திலே 31வது சங்கீதம் 19 தயவு செய்து வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, யாரெல்லாம் அவரை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறார்களோ, இன்றைக்கே அந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த இரட்டிப்பான நன்மை என்ன? அந்த இரட்டிப்பான நன்மை என்ன அருமையானவர்களே? மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசியுங்க, வாசித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரத்திலே 11வது வசனத்தையும், லூக்கா சுவிசேஷத்திலே 11வது அதிகாரம் 13வது வருஷத்தையும் வாசித்து பாருங்கள். நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மையான ஈவு என்ன என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரட்டிப்பான நன்மை அருமையானவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரும் அவர் தரும் அபிஷேகமும் ஆம் அருமையானவர்களே இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அவருடைய அபிஷேகத்தினாலே எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியை அப்படியே வைத்து நாங்க ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டி விட்ட மாதிரி நாங்க விட்டுறக்கூடாது. அவரால் எங்களுக்கு தரப்படுகிற அந்த அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எப்படி அதை பெற்றுக் கொள்ளுகிறோம்? நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. ஒரு அருமையான பாடல் கூட நாங்கள் எல்லாரும் பாடுவோம். எப்படி அந்த உணர்வு, அதை உணர்ந்துதான் பாடுகிறோமா அல்லது ஏதோ பாடல் என்று சொல்லி பாடுகிறோமா தெரியாது. ஒரு பாடல் ஒன்று உண்டு. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.
விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகிறோம் உண்மைதான், ஆனால் ஆவியானவர் சொல்லுறதை நாங்கள் கேட்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளை அபிஷேகத்தில் ஒருக்கா திருப்பி அபிஷேகம் இல்லாமல் இப்படி தெரியக்கூடாது. எந்த நேரமும் தேவனுடைய அபிஷேகத்தினாலே, ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நாங்கள் பேசுகிற பேச்சிலே அபிஷேகம் இருக்கும், எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் அபிஷேகம் இருக்கும், நம்முடைய பார்வையிலே அபிஷேகம் இருக்கும், எங்களுடைய நினைவுகளிலே அபிஷேகம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த இரட்டிப்பான அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தர இன்றைக்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா? நாம் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா, அல்லது அதை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பது நமது அனுபவமாக மாற வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவம் எப்படி மாற வேண்டும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேவன் இன்றைக்கு தம்முடைய வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பாருங்க. அது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அந்த அனுபவம் எங்களில் இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். பின்ன நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உபவாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. உன்னுடைய இருதயத்திலே இருக்க கடவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது 7வது வசனத்தை வாசியுங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. கொஞ்சம் பொறுங்க. நம்முடைய இருதயத்திலே இருக்கிறது, அந்த இருதயத்திலே இருக்கிறதை அப்படியே வச்சிட்டு அப்படியே மறந்து போறது இல்ல. என்ன சொல்லப்படுகிறது? அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். அடுத்தது, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. ஆம், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீ வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, அடுத்தது வழியிலே நடக்கிற பொழுது, அடுத்தது படுத்துக் கொள்ளுகிற போது. இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? வீட்டிலே இருக்கிற பொழுதா என்ன செய்வோம்? என்னப்பா இன்றைய சாப்பாடு இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குதா? இனி படுக்கிற நேரம் என்ன செய்வோம்? நாளைக்கு என்ன சமையல்? இப்படித்தானே கதைப்போம். பொதுவாக எப்ப என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தையில கதைச்சிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. பின் ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்க நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் இது. அருமையானவர்களே, தேவனுடைய சித்தம் இதுதான். இதை நாம் செய்யும் பொழுது, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர் மாறாதவர். அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக உபாகமம் 29:13 வாசிங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் உறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்க்காரனுமான அந்நியர் எல்லாரும் ஒன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, பொதுவாக இன்றைக்கு ஒரு சின்ன உதாரணம். இன்றைக்கு என்ன பிரதர், என்ன சிஸ்டர், இன்றைக்கு சபை கூடுதலுக்கு நேற்று வரையிலே என்ன இன்றைக்கு விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க, அதுதான் வரையலாம் போயிடுச்சு. இது ஒரு சின்ன உதாரணம். பின்ன என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஆண்டவர் சொல்றார் என்ன? அவருடைய சமூகத்திலே ஆர் நிக்கணுமா? வாசிங்க. அவருடைய சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் உறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்க்காரனுமான அந்நியர் எல்லாரும் உங்க வீட்டில இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு வர வேணும், வந்துட வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் இதுதான் தேவ சித்தம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு அவருக்கு முன்பாக நீங்கள் கூடி வந்து நிற்கும் சந்தர்ப்பம் இன்றைய நாளாகும். அதாவது சபை கூடும் நாள். சபை கூடி வந்திருக்கும் நாள் ஒரு விசேஷித்த நாள். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக அழைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம்முடைய சொந்த ஜனம். எந்த ஒரு இந்த உலகத்தில இன்றைக்கு எத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்க, எந்த கடவுள் என்றாலும் இது என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லி இருக்குதா? இல்லையே. நம்முடைய ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார், என் சொந்த ஜனம். நாம் என்ன செய்கிறோம்? அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறோம். ஒரு உரிமை. பின் ஆகவே தேவனும் நாமும் என்ன செய்திருக்கிறோம்? நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அருமையானவர்களே, அதை நாங்கள் இன்று வரைக்கும் சிந்தித்து பார்ப்பதில்லை. 2 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? உடன்படிக்கை பண்ணுவாங்க. வியாபாரத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீ நானும் இந்த வியாபாரத்தில் ஒன்றாக இருக்கணும், வருமானத்தில் அறுவாசி, இப்படி எல்லாம் ஒரு கண்டிஷன் வைத்து ஒரு சைன் பண்ணுவாங்க. பின்னாகவே இந்த உடன்படிக்கையை ஒருவர் உடைத்து விட்டால் பார்த்தீங்களா, பெருத்த நஷ்டம் உண்டாகும். பின்ன இந்த உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவ ஜனம். அருமையானவர்களே, ஆகவே அவர் உடன்படிக்கை ஒரு பொழுதுமே முறிக்க மாட்டார். அவர் நல்ல பார்ட்னர், நல்ல பங்குதாரர். நம்மோடு வைத்த உடன்படிக்கை அவர் முறிக்க மாட்டார், நாம் தான் முறித்து விடுவோம். ஆகவே நாம் அந்த உடன்படிக்கையை முறியாதபடி காத்துக்கொள்ளணும். பின் ஆகவே அந்த உடன்படிக்கையை நாங்கள் அந்த உடன்படிக்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே மற்றவர்கள் வாழுவது போல, இன்றைக்கு மற்றவர்கள் நடப்பது போல, மற்றவர்கள் பேசுவது போல, மற்றவர்கள் போகிற வழி போல நாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பொழுதுமே விரும்பக்கூடாது. கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை பண்ணினவர்கள். நம்முடைய வழி கிறிஸ்துவின் வழி. ஆகவே நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, வானிலே ஒரு சத்தம் பிறக்கும். அது என்ன சத்தம்? வாசித்து பாருங்க. சங்கீதம் 50:5 வாசிங்க. பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாத்தீங்களா? சங்கீதம் 50:5 நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். அந்த சத்தம் தொனிக்கும் அந்த நொடிப்பொழுதிலே, அருமையானவர்களே, நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அருமையானவர்களே, வேதம் வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் இன்றைக்கு இன்னுமாக ஜெப ஜீவியத்திலும் சபை கூடுதலிலும் அவருக்கு ஊழியம் செய்வதிலும் அருமையானவர்களே உண்மையாயிருந்து தேவ சமூகத்தை உறுதியாக காத்து கொள்ளுவோம். முன்னைய நாட்களிலே நாம் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அவ்விதமாய் ஊழியம் செய்தோம், இவ்விதமாய் ஊழியம் செய்தோம் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் இன்று எப்படி இருக்கிறோம், இன்று முன்னர் அல்ல, இன்று எப்படி இருக்கிறோம், இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை அப்படி செய்வோம், வருகிற கிழமை அப்படி செய்வோம், வருகிற மாதம் அப்படி செய்வோம், வருகிற வருஷம் அப்படி செய்வோம் என்பதல்ல. இன்றே இப்பொழுதே நாம் தேவனுடைய வழியிலே நின்று இன்றே இப்பொழுதே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.